ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஒன்று பார்க்கலாம். ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க, உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி இருக்கிற தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா, தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சு வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா மீல் மேக்கர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஓரளவுக்கு குக் ஆனதும் அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக மீல் மேக்கரை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.